இந்த மித்ரா வச்சு நம்ம கிட்ட எல்லாம் ஒரு கேம் தான் விளையாடுறாங்களே தவிர உண்மையிலே இந்திய சமுதாயத்துடைய சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கும் யாருக்கும் அக்கறை கிடையாது. சமீபத்துல மித்ராவுக்கு கூடுதலாக நமது பிரதமர் அவர்கள் 50 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்க இடையில அவரை சாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இது ஏன்னு சொல்லலாமா? சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த 50 மில்லியன் அவரு இந்த தொகையை கொடுத்து மக்களுடைய திசையை திருப்ப பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு பெரிய ஒரு ஒயாங்குழி. என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல இந்திய சமுதாயம் அவர் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அவருக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப இறங்கிட்டு அவர் என்னென்னமோ செஞ்சாரு. இந்த கடந்த 3 வருஷமா மலாய் முஸ்லீம் ஓட்டு எடுக்கணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி செஞ்சாரு. அதுவும் அவர் வெற்றி அடையல. அந்த ப்ராசஸ்ல நம்மள ஒதுக்கிட்டாரு அவரு. போன வருஷம் பாத்தீங்கன்னா கோயில் ஹராம்னு சொல்லி ஒரு ஸ்பீச்ல அவர் சொல்லி மலாய்க்காரவங்க மத்தியில நம்ம மேல ஒரு கோவத்தை அவர் உருவாக்கிட்டாரு. ஸோ இதனால மலாய்க்காரங்க ஓட்டம் போயிடுச்சு, இந்தியர்கள் ஓட்டம் போயிடுச்சு, சீனவர்கள் ஓட்டம் போயிடுச்சு. ஸோ இப்ப 50 மில்லியன் கொடுக்கறது ஏதோ ஒரு கண் தடைப்பு போல மக்களை கவர்றதுக்கு இதை செய்யறாரு. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையிலே இந்த 50 மில்லியன் சமுதாயத்தை உருமாற்றமா? அவர் உண்மையிலே சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா போன வருஷம் பார்லிமெண்ட்ல RMK 13 தாக்கல் செய்யும் பொழுது அப்போவே இந்தியர்களுக்கு ஒரு பிளானை அவர் உருவாக்கி கொடுத்துருக்கணும். நம்ம அந்த காலகட்டத்துல அதுக்கு வருஷமே அவருக்கு நம்ம கடிதம் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல கடிதம் அனுப்பி என்னென்ன செய்யணும் பிளான்ல 13வது மலேசியா திட்டத்துல இந்தியர்களுக்கு எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்யணும், என்ன மாதிரியான ப்ரோக்ராம் செஞ்சு நம்ம சமுதாயத்தோடைய உருமாற்றம் அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுத்துட்டோம். ஆனா அதெல்லாம் அவர் புறக்கணிச்சுட்டு அந்த பிளான் வரும் பொழுது அவங்க சமுதாயத்துக்கு அவர் பிளான் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல. இப்ப மக்கள் அவர் மேல ரொம்ப திருப்தி இல்லாத ஒரு பட்சத்துல ஒரு 50 மில்லியன் சும்மா ஒரு எலும்பு துண்டை போட்டு நம்மள அவர் கவர பார்க்கறாரு. நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், இந்திய சமுதாயம் இவருடைய டிராமா எம்ஜிஆர் ஆட்டத்துக்குலாம் இனி கொண்டு இந்திய சமுதாயம் நம்ப போறது இல்லை. கடந்த 2024 2025 பாத்தீங்கன்னா அரசாங்கம் மித்ராவுக்கு 100 மில்லியன் ஒதுக்கி செயல் திட்டங்களுக்காக கொடுத்துட்டு வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய காலத்துல நீங்க செய்யும் பொழுது அதுக்கான திட்டங்களையும் நிதி யாருக்கு போனது போன்ற விவரங்களை நீங்க வெளிப்படையாக வெப்சைட்ல நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல மித்ராவுடைய நிதி எங்க போகுது, என்ன திட்டங்கள் பயன்படுத்துறாங்க போன்ற விவரங்கள் எதுவுமே தெரிவிக்கப்படல. ஆக ஏற்கனவே கொடுத்த 100 மில்லியனும் அதே நேரத்துல இப்ப கூடுதலாக 50 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே இந்தியனுடைய சமுதாய உருமாற்றத்திற்கு பயன்படுத்த போறாங்களா? நீங்க நல்லா அதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 100 மில்லியனுக்குள்ள சரியான கணக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் திங் சமுதாயத்தோடைய உருமாற்றம்னு சொன்னா அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலாம் இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லி அந்த மாதிரியான டயலாக் செஷன்லாம் இருந்து என்ன மாதிரி பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பிளான் எதுவுமே இல்லை. மித்ரால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா அவங்க ஒரு சேரிட்டி வெல்ஃபேர் தான் கொடுக்குறாங்க. B40க்கு இந்த பணம் கொடுக்குறோம், அந்த பணம் கொடுக்குறோம்னு சொல்லி சேரிட்டி கொடுக்குறாங்க. சேரிட்டி கொடுக்கறது தப்பு இல்லை, வெல்ஃபேர் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா அந்த வெல்ஃபேரே மித்ராவோட ப்ரோக்ராமா இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையான உருமாற்ற ப்ரோக்ராம் அதுல இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற பணத்துல அவங்க ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா KPM மூலமா தமிழ் ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்ட் சப்ளை பண்றதுக்கு KPM மூலமா நினைக்கிறேன் 5-6 மில்லியனும் அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்ப மித்ரால உள்ள பணத்தை எடுத்து முக்கியமந்திரி பண்டிடேக்கான்ட்டு கொடுத்து நீங்க ஸ்மார்ட் போர்ட் வாங்கி கொடுங்க தமிழ் ஸ்கூலுக்குன்னு அவங்க இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஏறத்தாழ 13 மில்லியன் இந்த 100 மில்லியன்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அரசாங்கம் எல்லா ஸ்கூலையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கணிசமான தொகை அங்க கொடுத்துருக்காங்க. பில்லியன் கணக்குல மந்திரியான் பண்டிகைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா அந்த பெருந்தொகையில இருந்தா தமிழ் ஸ்கூலோடைய மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க கொடுக்கணும். இல்ல புது ஸ்கூல் கட்டடம் கட்டுறதா இருந்தா அதுல இருந்தா வரணும். ஏன்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. பொதுவா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணும்போது பொதுவா எல்லா தமிழ் ஸ்கூலும் மலாய் ஸ்கூல் சீன ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு, புது பில்டிங் எவ்வளவுன்னு சொல்லி அதுல எல்லாம் இருக்கு. அப்ப அந்த பட்ஜெட்ல நம்மளோட பங்கு எங்க? ஏன் அது வரல? ஏன் இங்க உள்ள பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, அதே கமந்தரியன் பண்டிகைக்கான்ல தான் ஸ்கூலுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஸ்மார்ட் போர்டுங்கிறது அங்க வரணும். நம்ம பணத்தை எடுத்து நம்ம கிட்ட கொடுக்கறது இல்லை. இந்த பணம் சமுதாயத்தோட உருமாற்ற பிளானுக்கு உள்ள பணம். ஓகே, ஒத்துக்கிறேன், ஒரு சின்ன ஒரு தொகையை எடுத்து சேரிட்டிக்கு நம்ம கொடுக்கலாம், அது சப்ளிமெண்டா கொடுக்கலாம். ஆனா அந்த பணமே எடுத்து சேரிட்டி கொடுக்க முடியாது.
நான் சொன்னது வந்து ஸ்மார்ட் போர்ட்டை எடுத்துங்க. அப்படியும் சில எமர்ஜென்சி கேஸ்ல ஸ்மார்ட் போர்ட் கொடுக்கறதா இருந்தா கேபிஎம் மூலியமா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்மார்ட் போர்ட் 10,000 இருந்தா அவங்க கேபிஎம்ல போய் சப்ளை ஸ்கூலுக்கு வரும்போது அந்த ஸ்மார்ட் போர்டோட விலை வந்து 20,000 வந்து வெளியே வந்துடும். நீங்க வேணா ஆடிட்டர் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வருஷம் வருஷம் ஆடிட்டர் தான் போடுறாங்க. ஒரு பேனா, ஒரு 10 வெள்ளி பேனா வந்துட்டு 120 வெள்ளிலாம் போடுறாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு சூழ்நிலையில இருக்கிற உண்மையிலே இந்த மித்ராவோட பிளானிங் வந்து கம்ப்ளீட்டா அவுட்டா போயிடுச்சு. இட் லுக்ஸ் லைக் இதை வச்சு வழி நடத்துறவங்களுக்கு இதை எப்படி நடத்துறோம்னு தெரியாம காசு எடுத்து அங்கங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கமத்தியான் புருமானுக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்டேட் வீடுகளை மெயின்டைன் பண்றதுக்கு ஐசியூ மூலமா 10 மில்லியன் இங்க இருந்து எடுத்து ஒதுக்கீடு செய்யறாங்க. நான் ஃபர்ஸ்ட் திங், எஸ்டேட் வந்து யார் கையில இருக்கு? பிரைவேட் என்டிட்டி. பிரைவேட் என்டிட்டினா அந்த பிரைவேட் கம்பெனி தான் வந்து இந்த எஸ்டேட் ஒர்க்கர்ஸோட குவார்டர்ஸ் வந்து மோசமா இருந்தா அவங்க தான் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஏன் அரசாங்கத்தோட காசு, சமுதாயத்துக்கு கொடுக்குற காசை ஏன் அதை எடுத்து அங்க போடுவானே? ரெண்டாவது, ஐசியூல இருந்து போறதும் வந்து என்ன நடக்கும்னா, அந்த 10 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து பூமி ஊத்துற கான்ட்ராக்ட் தான் போகுது. நம்ம கான்ட்ராக்டர் யாரும் அதுல வந்து நன்மை அடைய போறது இல்லை. சோ இந்த சூழ்நிலையில நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த மித்ரா வச்சு நம்ம கிட்ட எல்லாம் ஒரு கேம் தான் விளையாடுறாங்களே தவிர உண்மையிலேயே இந்திய சமுதாயத்தோடைய உருமாற்றமோ, உண்மையிலேயே இந்திய சமுதாயத்தோடைய சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கோ யாருக்கும் அக்கறை கிடையாது. குறிப்பிட்டு நம்ம பிரதமர் அன்வாருக்கு இல்ல. இவ்வளவு நாளா அவர் எம்ஜிஆர் ஆட்டம் போட்டு நம்மள ஏறத்தாழ ஒரு 15 வருஷமா ஏமாத்துறது தான் மிச்சம் தவிர, சமுதாயத்துக்கு உண்மையிலேயே அவர் செய்வாரா, செய்ய போறாரா, இனியும் செய்வாரா? இல்ல.